பிரம்மபுத்திரா நதி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா, இதுவும் சிந்து நதி உற்பத்தியான மாதிரி திபெத் பகுதியில தான் இந்த பிரம்மபுத்திரா நதியும் உற்பத்தி ஆகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா திபெத் பகுதியில கைலாஷ் மலைத்தொடர்ல ஓகேங்களா, கைலாஷ் மலைத்தொடர்ல செம்மாயுங்டங் ஓகேங்களா, செம்மாயுங்டங் அப்படின்ற ஒரு பனியாறு இருக்கு ஓகேங்களா, பனியாறு. இந்த பனியாறுல 5150 மீட்டர் ஓகேங்களா உயரத்துல இந்த பிரம்மபுத்திரா நதி உற்பத்தி ஆகுது. திபெத்ல கைலாஷ் மலைத்தொடர்ல செம்மாயுங்டங் அப்படின்ற ஒரு பனியாறுல தான் இந்த ஒரு பிரம்மபுத்திரா நதி உற்பத்தி ஆகுது ஓகேங்களா. மானசரோவர் ஏரி சிந்துல பார்த்திருப்போம். அதே மானசரோவர் ஏரிக்கு கிழக்குல ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மானசரோவர் ஏரிக்கு கிழக்கில் இருக்கிற கைலாஷ் மலைத்தொடர்ல செம்மாயுங்டங் அப்படின்னு ஒரு பனியாறு இருக்கு. அந்த பனியாறுல 5150 மீட்டர் உயரத்துல இந்த பிரம்மபுத்திரா நதி உற்பத்தி ஆகுது ஓகேங்களா. அப்படியே இங்க பாய்ஞ்சிட்டு வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல ஓகேங்களா, அருணாச்சல் பிரதேஷ்ல திகாங் அப்படின்ற இடத்துல நுழையுது. என்ன திகாங் அப்படின்ற அருணாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் எங்க நுழையுது பிரம்மபுத்திரா நதினா அருணாச்சல் பிரதேஷ்ல திகாங் அப்படின்ற இடத்துல நுழையுது. அப்படியே இந்த பக்கம் பாஞ்சிட்டே வருது ஓகேங்களா, இந்த பக்கம் பாஞ்சிட்டே வந்து அப்படியே இங்க ஓகேங்களா பங்களாதேஷ்குள்ள நுழையுது. பங்களாதேஷ்குள்ள நுழையும் போது இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரலும் பிரம்மபுத்திரா ஓகேங்களா. இங்கிருந்து ஓகேங்களா அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து வந்துட்டே இருக்கு. அப்படியே வங்காளதேசத்துல நுழைஞ்சதும் இதோட பேரு ஜமுனா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. இதோட பேர் என்ன? ஜமுனா. இந்த நதியே திபெத்ல என்னன்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சாங்போ அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா. சாங்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. மீனிங் என்ன? தூய்மை. வங்காளதேசத்துல பிரம்மபுத்திரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜமுனா. இங்க கங்கை நதி உற்பத்தி ஆகுதுன்னு நேற்றுக்கு பார்த்தோம் ஓகேங்களா. அந்த கங்கை நதியும் என்ன ஆகுது, அப்படியே வங்காளதேசத்தை நோக்கி வருது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இந்த ரெண்டு நதியும் ஜாயிண்ட் ஆகுது, பிரம்மபுத்திராவும் கங்கையும். அந்த ரெண்டு நதியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு ஓகேங்களா, அந்த ரெண்டு நதியும் ஒன்னா சேர்ந்து பாயிர இடத்துக்கு பேரு மேக்னா ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கை நதி வங்காளதேசத்தில் நுழையும் போது பத்மா ஓகேங்களா. அதுவே பிரம்மபுத்திரா நதி வங்காளதேசத்தில் நுழைஞ்சதும் அதோட பேரு ஜமுனா. இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஒன்று சேர்ற இடத்துக்கு பேர் என்னன்னா மேக்னா. ரெண்டு நதியும் ஒன்று சேர்ந்த பேர் என்னன்னு வருதுன்னு பார்த்தோம்னா, ரெண்டு நதியும் ஒன்று சேர்ந்தா அதோட பேர் மேக்னா ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த பிரம்மபுத்திராவோட கிளையாறுகள், இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். என்னென்ன கிளையாறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திஸ்டா ஓகேங்களா, நான் இங்க எழுதுறேன். திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ ஓகேங்களா. சுபன்ஸ்ரீ 4 துணையாறுகள் புத்தகத்தில் இதுதான் கொடுத்துருக்காங்க. திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ ஓகேங்களா. இதெல்லாம் பிரம்மபுத்திராவோட துணையாறுகள். பிரம்மபுத்திரா ஓகேங்களா மொத்தமா இதோட நீளம் 2900 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமா 2900 கிலோமீட்டர். இது இந்தியாவில் மட்டும் பாயிர டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரலாம் ஓகேங்களா. வங்காளதேசத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னா 900 கிலோமீட்டர் ஓகேங்களா. இந்தியாவில் மட்டும் பாயிறது 900 கிலோமீட்டர். மொத்தமாக பிரம்மபுத்திரா நதியோட நீளம் 2900 கிலோமீட்டர் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.